எல்லாருமே அந்த அஜித் சாரை சொல்லுவாங்க, காட்ஃபாதர்லாம் பார்த்துருக்கியா, வில்லன்லாம் பார்த்துருக்கியா, சேனாவும் ஒன்று பண்ணிருக்கேன். ஆமா, அது அழகிய தமிழ் மகன். ஏங்குமா ஏங்காதா அவர் ஒரு டான்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் வந்து சினிமாவுக்குன்னே ஒரு டான்ஸ். ரெட் நூல் பிரசன்ஸ் தளபதி விஜய் ஒன் லாஸ்ட் டைம். டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பவர்ட் பை பிரெடி குயின் ஹாலிடே ரெசார்ட்ஸ், ஸ்நாக்ஸ் பார்ட்னர் சென்னை குல்ஃபி, வென்யூ பார்ட்னர் தந்தி ஒன். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. இவர் என்ன பண்ணுவார், லாங்கில் இருந்து யாருக்கும் தெரியாமல் இவர் ஒரு வந்து ஓரமாக தான் உட்காந்துருப்பாரு. நல்லா போய் நோண்டு அவரை, ஏன் ஓரமாக உட்காந்துருக்கீங்க, கம் இங்கே வர, அப்படிலாம் நல்லா நோண்டி இருக்கேன். யாருமே நான் பார்த்த விஜய் நான் எத்தனை பேர் பார்த்துருப்பேன் எனக்கு தெரியவே தெரியாது. வெரி வெரி சிம்பிள் பாய் அவரு ஃப்ளாப்லாம் கொடுத்துருக்காரு. ஆமா, கொடுக்கல நீங்கள் சொல்லவே முடியாது. சின்ன சின்ன விஷயம் இருக்கும், ஃப்ளா இருக்கும், இருக்கட்டும், என்ன ஏன்னா இவங்க பார்த்த ஃப்ளாப்பாக இருக்கட்டும், இவங்க பட்ட அந்த ஒரு அவமானமாக இருக்கட்டும். ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுவார்னா அதையும் பண்ண மாட்டார். ஒரு 500 ஸ்கிப்பிங் பண்ணுவார் தினமும் காலையில் எழுந்திரிச்சு. 500 ஸ்கிப்பிங் அவரே சொன்னார் என்கிட்ட. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. வணக்கம் மகேந்திரன் அண்ணா. ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. விஜய் சார் தளபதி ஒன் லாஸ்ட் டைம் என்னண்ணா ஃபீல் ஆகுது இதை கேட்கும் போது? நான் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு வந்துட்டு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்டு நிறைய பேருக்கு என்னைக்கு அவருக்கு தோனிலாம் வந்து ரிட்டையர் ஆகும்போது அவர் என்னைக்கு ரிட்டையர் ஆகிருக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டார். ஸோ தோனி மாதிரி ஒரு பயங்கரமான இமேஜ் இருக்கிற ஒரு ஹீரோ இல்லை. ஆனால் இவர் ரிட்டையர் ஆகும்போது சொல்லிட்டு ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ அதை நம்ம வந்து ஆக்சுவலி செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா அவர் ரொம்ப நல்ல ஒரு காஸ்க்காக போகிறாரு, பாலிடிக்ஸ் போகிறாரு. அண்டு அங்கேயுமே வந்து அவருக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு வெல்கம் எந்த ஹீரோக்கும் நான் வந்து எம்ஜிஆர் சார் என்ன பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஓகே, லிட்டரலி இவரை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஓ இப்படி தான் அவரும் பண்ணியிருப்பார் போல். ஸோ நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாங்கள் வந்து ஆன் ஸ்க்ரீன் வந்து உங்களை வந்து விஜய் சாரோட ஃப்ரெண்டாக பார்த்துருக்கோம் ஒரு குட்டி வயசில். அதுக்கப்புறம் தம்பியாக பார்த்துருக்கோம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வில்லனாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு உண்மையிலே விஜய் சார் பர்சனலாக எப்படி? எனக்கு வந்து அதான் தம்பி நடுவில். ஓகே, நீங்கள் அவரோட தம்பி. ஆமாம் ஆமாம். ஓகே, நிறைய டைம் மீட் பண்ணியிருப்பீங்கண்ணா அவரை. உங்களை பார்த்தோன்னே என்ன சொல்லுவார்? நான் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதிரி அவரை மீட் பண்ணேன். ஃபஸ்ட் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. அப்போ எனக்கு ஒரு 4 வயசு. அப்போ எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை, அவரோட விளாட்னது ஞாபகம் இருக்குது. மின்சாரக்கான டைமில் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 50 நாள் அவர் கூடயே இருந்தேன். அது வேற ஒரு மாதிரி. ஃபஸ்ட் டே வந்து ஹாய்ப்பா அப்படின்னு சொல்லலாம். 10வது நாள் ஏய் வாடா இங்கே அப்படின்னு கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான். என்னென்னா மாஸ்டர் அப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து நான் ரொம்ப நாள் கழித்து அவரை பார்த்தேன். ஸோ அப்போ ரொம்ப எக்ஸைட் ஆனார், கட்டி பிடிச்சிட்டாரு. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு பிரதர் ரிலேஷன்ஷிப். ஓகே, இட் வாஸ் வெரி குட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஜய் சார் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த ஞாபகம் இருக்கா? முதல் நாள் நீங்கள் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஏவிஎம் ஸ்டுடியோ பக்கத்தில் இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். அந்த செட்டு சம்சாரம் மிம்சாரம் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. அங்கே தான் அவரை பார்த்தேன். நீங்கள் என்ன யோசிச்சிங்க? இது யார்? இதெல்லாம் உங்களுக்கு எதுவும் அவேராக இருந்தீங்களா முன்னாடியே இது விஜய் சார்? இல்லை, யாருக்கு வாய்ப்பு எனக்கு ரஜினி சார் கிட்ட பேசும்போது எனக்கு ரஜினி சார் கூட எனக்கு தெரியாது. அவரோட பவரே தெரியாது. எனக்கு கமல் சார்கிட்ட பேசும்போது எனக்கு அதே மாதிரி தான் இவருமே. எனக்கு அந்த பவர் என்னன்னே தெரியவே தெரியாது. ஓகே, சும்மா யாரோ ஒரு நல்ல ஒரு மனிதர் பாப்பா தம்பின்னு பேசுகிறாங்க. பேசினா மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம வளர தானே அவங்களோட வேல்யூ என்னன்னு தெரியும். அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது. நான் லிட்டில் அவர்கிட்ட சும்மா விளையாடிட்டு தான் இருந்தேன். நான் சும்மா இரிட்டேட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன் ஏதாவது. ஓகே, ஆக்சுவலாக அவர்கிட்ட கேட்டால் இன்னும் நல்லா சொல்லுவார், நல்லா பண்ணியிருப்பேன்ட்டு. அவனா அப்படின்ட்டு ஒரு பெரிய கதையே அதான் சொல்கிறேன்ல, அவர் ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஐயோ இவரை போயா இப்படி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு. அந்த முட்டை மேட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஓகே, ஷார்ட் முடிஞ்ச உடனே ரவிக்குமார் சார் கூப்பிட்டு சொன்னார், சார் இவன் என்ன மட்டும் தான் சார் அடிக்கிறான் இவன் அப்படின்ட்டு. ஓகே, அவ்வளோ இரிட்டேட் பண்ணியிருக்கேன் அவர்.
நம்ம பர்சனலாக ஒன்று பேசிகிட்டு இருந்தோம், ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அந்த பட்டிங் டைமில் நான் அவரை பார்த்துருக்கேன், அந்த அரும்பு மீசை அதெல்லாம் இன்னைக்கு இங்கே பாருங்க ரொம்ப இந்த யங். இடத்துல. ஆமா. யாருமே நான் பார்த்த விஜய் நான் எத்தனை பேர் பார்த்துருப்பேன் எனக்கு தெரியவே அதுதான். தெரியாது. நான் வந்து அவர் வந்து எல்லா லெவல்லையும் பார்த்துருக்கேன். ரொம்ப ஓகே. யங்காக ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு விஜய் சார். என்ன பண்ணுவார், ஹூ இஸ் ஹி, இந்த பையன் நல்லா டான்ஸ் ஆடுவார்ப்பா அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. இந்த பையன் வந்து எஸ்எஸ்சி சாரோட பையன் அப்படின்ற ஒரு டாக் இருக்குது. பட் ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ ஆவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஓகே. அந்த விஜய்னாவும் இதே மாதிரி தான். வெரி குவைட், ரொம்ப ஹம்பிள், எல்லாத்தையும் சிரிக்கிறது, என்கிட்ட விளையாடுவார். ஓகே. அண்ட் ரொம்ப வந்துட்டு இந்த அன்னைக்கும் இந்த எஸ்ஏசி சார் பையன்ற அந்த பந்தாலாம் கிடையவே கிடையாது. வெரி வெரி சிம்பிள் பாய் அவர். ம். அதே மாதிரி ஷூட் முடிகிற வரைக்கும் இருப்பார். என்றைக்குமே அவரால் ஒரு செகண்ட் கூட டிஸ்டர்ப் ஆனது கிடையாது. ஓகே. அதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக அவர் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஓகே. நான் அப்போ தான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில் அதெல்லாம் அப்சர்வ் நான் நிறைய பார்த்துருக்கேன் அவர்கிட்ட. மின்சார கண்ணா வரும்போதும் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% ஜெயிச்சிட்டாரு. ஓகே. பா ஒரு ஹீரோப்பா, இவர் நின்றுவாருப்பா, இவர் இனிமேல் இவர் இன்னொரு 2-3 ஹிட்டு கொடுத்தாருன்னா இவர் அசைக்க முடியாதுப்பா அப்படின்ற ஒரு லெவல்கிட்டே வந்துட்டார். இதுக்கு மேலே இந்த தளபதியை வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி. அப்படி மின்சார கண்ணா பார்க்குறேன். மாஸ்டர் கிட்ட வரும்போதெல்லாம் வந்துட்டு அது வேற மாதிரி இருக்கு. பிளாஸ்ட் தான். அந்த ஃபோட்டோ செல்ஃபி அது பெரிய ஹிட்டு. அந்த செல்ஃபி ஆமாமா. செம்ம ஹிட்டு. ஓகே. அதெல்லாம் பார்க்கும்போது லிட்டில் ரீகலெக்ட் ஆகும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்காது. இப்போ ரீசெண்டாக அவரோட அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜஸ்லாம் வரும்ல, வெளியில பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 பேர் 1000 பேர் நின்றுட்டு இருக்காங்க அவரை மீட் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் எப்படி இருந்தது நான் எந்த ஷூட்டிங் டைம்ல டைமில்? நான் இல்லவே இல்லை. நான் ரொம்ப குவைட்டாக ஆதித்யாராமில் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த டைமில் தான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. பட் அந்த க்ரௌடட் டைமில் எனக்குமே ஷூட் கிடையாது. நானுமே அந்த டைமில் நான் நார்மலி எந்த ஹீரோஸ்கிட்டையும் நான் போக மாட்டேன் பெருசாக, தள்ளி தான் இருப்பேன். இந்த க்ரௌட் புல்லிங் மேட்டரை பற்றி பேசணும்னா, அந்த டைம்லுமே வந்து விஜய் படமா நம்ம போய் பார்க்கலாம். இப்போ குழந்தை குட்டியோட எல்லாருக்குமே எல்லாரும். பிடிக்கும். அது 6 வயசு குழந்தையிலேருந்து சொல்லுவாங்களா, 6லேருந்து 60 வரைன்ட்டு சொல்லுவாங்களா, அது ஆக்சுவலி ரஜினி சாருக்கு அப்புறம் நான் உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு 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 க்ரேஸு எல்லாருக்குமே, வயசான அம்மாலேருந்து அம்மா அப்பா குழந்தைங்க, ஒரு தங்கச்சி இருந்துட்டு எனக்கு இந்த மாதிரி அண்ணா வேணும்னு சொல்லும், அக்கா இருந்தால் எனக்கு இந்த மாதிரி தம்பி வேணும், ஒரு பொண்ணுன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும். சரி, அவர் எல்லா ஜானருமே அவர் டச் பண்ணார். அப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேமிலியை நீங்கள் டச் பண்ணி ஒரு குடும்பத்தையே நீங்கள் வந்துட்டு ஒருத்தர் இருக்கிறதுனா அது ஜோக்கே கிடையாது. அண்ட் நிறைய ஜானர்ஸில் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் சொன்னீங்க. ஒரு பர்டிகுலர் படம் ஆல்வேஸ் கோ டு வாட்ச் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? எந்த படம் விஜய் சாரோட? எனக்கு அழகிய தமிழ் மகன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த படம் ஐ லவ் 2 ஷேட். ஆமா. விஜய் சார் வந்து 2 ஷேட், அவரே ஹீரோ அவரே வில்லன், ரெண்டுமே பண்ணியிருப்பார். அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க அழகிய தமிழ் மகன் வந்து. நம்ம படம் அது. எனக்கும் பிடிக்கும் ரொம்ப பர்சனலாக. அந்த வில்லன் சைட் நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வில்லன் சைடு நம்ம யா பார்த்துருப்போம். அதுக்கு யா முன்னாடி என்னவோ ஒரு எல்லாருமே படம். அந்த அஜித் சாரை சொல்லுவாங்க, ஆ, ஏய் காட்ஃபாதர்லாம் பார்த்துருக்கியா, வில்லன்லாம் பார்த்துருக்கியா அப்படின்னு. சேனாவும் ஒன்று பண்ணியிருக்காரு. ஆமா. அது அழகிய தமிழ் மகன். ஒரு அண்டர் ரேட்டட் கேரக்டர் அது. ஒரு பயங்கரமான ஒரு ஆமா. கேரக்டர். ஒரு டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வளையம்பட்டியிலலாம் ஆமா. பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஆர்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கிராண்டியரான ஒரு படம். இவரோட படமே ரொம்ப கிராண்டாக இருக்கும். சம்டைம்ஸ் அந்த டைமில் நிறைய பேர் பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆமா. ஓகே. அவ்வளோதானே தவிர. நீங்க வந்து 2 பேர் கூடவும் நடிச்சிருக்கீங்க. அதாவது சமகால அந்த கண்டெம்பரரி எஸ், ஸ்டார்ஸ்னு சொல்லுவாங்க. 2 அஜித் சார், பேர். விஜய் சார். அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா 2 பேரோட அந்த அப்கமிங் டைம்ல நீங்க வந்திருக்கீங்க. நீங்க இவங்க 2 பேரை பத்தி எதுவும் பேசியிருக்கீங்களா? இப்போ அஜித் சார் கிட்ட போய் விஜய் சார் பத்தியோ இல்ல விஜய் சார் அந்த மாதிரியான மொமெண்ட்? இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இவங்க 2 பேருமே யாருமே இன்னொருத்தவங்களை பற்றி பேச மாட்டாங்க. 2 பேருமே அது ரொம்ப நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். யாரை பற்றி அவங்க பேச மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அவங்கள பாராட்டணும்னு நினச்சாங்கன்னா டேரெக்டாக ஃபோன் பண்ணி பாராட்டிடுவாங்க. இவங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான். ஏன்னா 2 பேர்கிட்டையும் 2 பேர் நம்பர்ஸ் இருக்குது. இவங்க போய் இன்னொருத்தங்கிட்ட போய் அஜித் வந்து தங்கமான மனுஷன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. ஏன்னா அஜித் தங்கமான மனுஷன் உலகத்துக்கே தெரியும். விஜய் தங்கமான மனுஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இவங்க 2 பேருமே அதை பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. இவங்க வந்துட்டு ஸ்பாட்டில் இருக்கிற அந்த ஒரு லைட் மேன், அவங்க வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி 2 பேருமே அந்த மாதிரி பர்சன்ஸ் தான். அவங்க தொழிலை தாண்டி ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஒரு 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 பிஹேவியரை தாண்டி வேறு எதையும் அதை தாண்டி அவன் பேசி நான் பார்த்ததே இல்லை. அது ரொம்ப நல்ல குவாலிட்டி அது ஆக்சுவலி. ஓகே. நீங்க அவங்க 2 பேர்கிட்டயுமே ஒரு சிமிலரான ஒரு விஷயம் எதுவும் பார்த்துருக்கீங்களா? தே வெரி கிரவுண்டட். ரொம்ப டெக்னீஷியன்ஸ் கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. என்றைக்குமே அவங்க வந்துட்டு அவங்களுடைய நான் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் 2 பேருக்கிட்டையும் நான் அதை பார்த்ததே கிடையாது. ஓகே. அது நான் வந்து அதான் சொல்கிறேன்ல, நான் ரொம்ப ரேரஸ்ட் ஹீரோஸ் மட்டும்தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். லைக் எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார். ஆமா.
இதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் தேடணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் 2 பேரை தேட வேண்டியதாகுது. எனக்குமே அது ரொம்ப கஷ்டம். இந்த இந்த எரான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த 6 ஹீரோஸ் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பயங்கரமான ஒரு ஹீரோஸ். இவங்க பண்ண மாதிரிலாம் ஏன்னா இவங்க பார்த்த ஃப்ளாப்பாக இருக்கட்டும், இவங்க பட்ட அந்த ஒரு அவமானமாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற எந்த ஹீரோவும் அதை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இவங்க பீரியடில் ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு இடத்துல நிற்கிறது. 2 பேருமே ரொம்ப ஈக்குவலாக அதை அசிங்கப்பட்டிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஒரு பீப்புளெலாம் பார்க்குறது. டான்சர், ஆக்டர், சிங்கர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஜய் சார் வந்து நம்ம ரொம்ப பிடிச்ச நல்ல விஷயம். director. நல்ல உள்ளுக்குள்ள அவரு நல்ல டைரக்ட் டைரக்டர், பண்ணணும்னு ஒரு ஆசை வேற இருக்கு. ரொம்ப நல்ல நீங்க டைரக்டர். நம்ம பார்த்த வரைக்கும் வச்சுட்டு நீங்க எதை வந்து ஃபர்ஸ்ட் ஹைலி ரேட் பண்ணுவீங்க? டான்சரா, அண்ணாவா ஆக்டரா? நல்ல டைரக்டர், என்ன இப்போ பட்டுன்னு இதை சொல்லிட்டீங்க? ரொம்ப நல்ல டைரக்டர். ஓகே. எஸ், ஏன்னா அவர் வேலை பார்த்த டேரக்டர்ஸ், அவர் டச் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே லெஜெண்ட்ஸ். ரொம்ப லக்கி இவர். எந்தெந்த மாதிரி டேரக்டர்லாம் லெஜெண்ட்ஸ் கிட்டயும் வேலை பார்த்துருக்காரு, ஃபர்ஸ்ட் படம் டேரக்டர்கிட்டையும் வேலை ஆமா, பார்த்துருக்காருல. ஸோ அந்த மாதிரி அந்த சென்ஸில் சொல்கிறேன். அவர் சினிமாவை கற்றுக்கிட்ட விஷயம், ஸ்கிரிப்ட் அனலைசேஷன் சொல்லுவாங்கல்ல, அவரு ஃப்ளாப்லாம் கொடுத்துருக்காரு. ஆமா ஆமா. கொடுக்கல நீங்கள் சொல்லவே முடியாது. ஆனால் அவர் ஃப்ளாப் கொடுத்த படத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் மாசாக தான் பண்ணியிருப்பாரு, அவர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. சின்ன சின்ன விஷயம் இருக்கும், ஃப்ளா இருக்கும், ஆமா. இருக்கட்டும், என்ன வேற எங்கேயோ நார்த்தில் கொண்டாடுறானுங்கல்ல, அதே நீங்கள் இப்படி பார்க்க. ஆமா. கரெக்ட். ஸோ அப்போ வந்து டைரக்டரா நீங்க ஹைலி ரேட் ஹைலி பண்றீங்க. ரேட் பண்ண டேரக்டர். அடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு சிங்கர் சிங்கர். நல்லா இருக்கும். நான் ஒன்று நினச்சிட்டு இருந்தேன், பட் நீங்க அப்படியே ஆப்போசிட்டா. அப்படியா? ஓகே. சிங்கர். பிடிச்ச பாட்டு எதுனா? எனக்கு இவரோடதா? பாடி. இவரோடது வந்துட்டு எனக்கு நிறைய பாட்டு ரொம்ப பிடிக்குமே. எனக்கு சக்கரை நிலவையெல்லாம் ரொம்ப ரொம்ப யூத்தில். ஓகே. அப்புறம் ஷாஜஹானில் மின்னலை பிடித்து. இல்ல இவர் பாடின பாட்டு. இவர் பாடினதுன்னா குட்டி ஸ்டோரி தான் லாஸ்ட்டாக ஒரு சூப்பர் சாங். ஓகே. எனக்கு அந்த ஏ பாப்பா நீ கொஞ்சம் நில்லு எதுக்கு உனக்கு இத்தனை, அது நல்லா இருக்கும். என்ன சூப்பரா பாடுறீங்களே. நீங்கள் இன்னும் ஒரு 2 லைன் பாடிட்டீங்கன்னா சூப்பரா சாரி இருக்கும். ப்ரோ, இது அவரோட ஷோ, நான் கெடுக்க விரும்பல. இல்ல சூப்பரா இருந்து. அண்ட் அடுத்து என்ன ஹைலி ரேட் பண்ணுவீங்க? சிங்கர் ஆப்வியஸா இன்னொன்னு இருக்கு. செல்ஃப் கேர் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஓ. செல்ஃப் கேர், அவரை மெயின்டைன் பண்ணுறது. இவரோட வயசுக்கும் அவரோட அப்பீரியன்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஃபிட்னஸ். யங் லைக் அவரோட உடம்பு எனக்கு தெரியும். அவரோட உடம்பு எவ்வளோ நல்ல ஃபிட்டான ஒரு உடம்பு அவர் வச்சிருக்காரு அப்படின்னு. அவர் உடம்புல வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட்டி கிட்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே. ஒரு மாதிரி ரிப்பிடான ஒரு பாடி, ஒரு அத்லெட் பாடி. ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுவார்னா அதையும் பண்ண மாட்டார். ஒரு 500 ஸ்கிப்பிங் பண்ணுவார் தினமும் காலைல எழுந்திரிச்சு. ஓ. 500 ஸ்கிப்பிங் அவரே சொன்னார் என்கிட்ட. 500 ஸ்கிப்பிங்ஸ் பண்ணுவார். அதே மாதிரி வந்துட்டு புஷ்அப்ஸ் புல்அப்ஸ்லாம் பண்ணுவார். சின்ன ஒரு கொஞ்சம் டைம் ஒதுக்குவாராம், அவர் உடம்புக்குன்னே ஒரு டைம் ஒதுக்குவார். நல்ல ஃபுட் சாப்பிடுவார். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு வாட்டி அவர் ட்ரெஸ் அவர் போட்டார்னா, காலையில் நீங்கள் அயர்ன் பண்ணும்போது எந்த லைனில் அந்த ஷர்ட் இருக்கோ, ஈவினிங் பேக்கப் போகும்போது அந்த லைன் அப்படியே இருக்குமா. அவர் அவ்வளோ நல்லா பார்த்துப்பார் அவரோட காஸ்டியூம்ஸை. அவர் டேக் கேர் பண்ணுவாராம். அவருடைய ஸ்க்ரீனில் நான் நிற்க போகிறேன் அப்படின்னா அவருடைய ஹேர்லேருந்து மேக்கப்லேருந்து ட்ரெஸ்லாம் அவ்வளோ அவரே பார்த்துப்பாராம். ஓகே. அதெல்லாம் செம மேட்ரு. அதெல்லாம் நம்மலாம் சும்மா ஏதோ சொல்லுவாங்க ஹீரோனா அப்படி இப்படி ஜாலியாக விடுவோம், வேற மாதிரி இருக்கு. அவங்க என்னப்பா ஏசிலே இருப்பாங்க அப்படின்னு. பட் ஆனால் இவர் பண்ணுறதெல்லாம் எங்கே இவர் எனக்கு தெரிஞ்சு கேரவனுக்குலாம் போய் உட்காந்துலாம் நான்லாம் பெருசாக பார்த்ததே இல்லை. ஒன்ஸ் அவர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டார்னா திருப்பியும் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இல்லை அந்த சீனே மாறுதுன்னா மட்டும்தான் அவர் கேரவனுக்கு போய் நான் பார்த்துருக்கேன். சும்மா அவர் அது போய் கூட அவர் பார்த்ததில்லை. அவர் அங்கேயே தான் இருப்பார், அங்கேயே விளையாடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு. அண்ட் அடுத்து டான்ஸ். டான்ஸ், அஃப்கோர்ஸ் டான்ஸ். அவர் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே செல்ஃப் மேட் வேறு. எங்கேயும் கிளாஸஸ்க்குலாம் அவர் போனது கிடையாது. டிவி பார்த்துட்டே டான்ஸை கற்றுக்கிட்ட ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் அவருக்கு சினிமா டான்ஸ் நல்லா தெரியும். நிறைய பேர்கிட்ட நான் சொல்லுவேன், நீங்கள் டான்ஸ் கற்றுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, சினிமாவுக்குன்னு ஒரு டான்ஸ் இருக்குது, நீங்கள் அதை தான் கற்றுக்கணும்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னது சினிமா டான்ஸு, எல்லாமே டான்ஸ் தானே அப்படின்வாங்க. விஜய் சார் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அவரோட டான்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வந்து சினிமாவுக்குன்னே ஒரு டான்ஸு. அவர் கூப்பிட்டு போய் சார் நீங்கள் சும்மா ஸ்டேஜில் ஆடுங்கன்னா அவர் ஆட மாட்டார், அவருக்கு அது டப்புன்னு அது வராது. ஆனால் நீங்கள் ஸ்க்ரீனில் வச்சிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி மூமெண்ட்டு கொடுத்தீங்கனாலும் நீங்கள் ஆடிடலாம், அவர் ஆடிடுவார். நிறைய பேர் பயங்கரமான டான்ஸஸ்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனை எப்படி அப்சர்வ் பண்ணுறது, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அது ஒரு நல்லா தெரியும். நீங்க நேர்ல பார்த்துருக்கீங்களா நான் டான்ஸ் ஆடுறது? எத்தனை வாட்டி நானே அந்த சாங்லாம் மின்சார கண்ணாலே 2 சாங் நான் அவரோட இருக்குமே. எப்படிண்ணா? ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், அவர் பார்ப்பாரு அடுத்த செகண்ட் அவர் அவர் பர்ஃபார்ம் மைண்ட்லேயே ரீட் பண்ணுவார். அது ஆக்சுவலி நிறைய பேர் சொல்கிறது யாருக்கும் தப்பாக கன்வே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது என்னென்னா, செட்டு அவர் எப்போவுமே ஸ்பாட்லேயே இருக்கிற ஒரு பர்சன். இந்த மூமெண்ட் இப்போ தான் இங்கே வரப்போகுது அப்படின்னா அவங்க கம்போஸ் பண்ணுவாங்கல்ல. இன்றைக்கி தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மாஸ்டர் நீங்கள் ஒரு 4 நிமிஷம் பாட்டை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துட்டு ஓகேவா இல்லையான்னு சொல்கிறோம், கரெக்ஷன் சொல்கிறாங்க. அன்றைக்கெலாம் வந்துட்டு கேமராவில் வந்துட்டு ஒரு வாட்டி அது அப்படி ஆன் ஆச்சுனாலே 1000 ரூபா காலி.
ஸோ எங்கேருந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க? ஸோ ஸ்பாட்லேயே தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ஸ்பாட்லேயே கம்போஸ் பண்ணுவாங்க. விஜய் சார்லேருந்து எல்லா டாப் ஹீரோஸ் எல்லாருமே டான்ஸ் மாஸ்டர்ஸை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க என்ன கொரியோகிராஃப் பண்ணுறாங்க, அந்த அசிஸ்டன்ட் எப்படி பண்ணுறாங்க. ஏன்னா 100 வாட்டி ப்ளே பண்ணுவாங்க. 100 வாட்டி ப்ளே பண்ணும்போதும் 100 வாட்டி அவங்க ஆடுவாங்க, மைண்ட்லேயே ரீட் பண்ணுவாங்க. இவர் என்னன்னா இவர் ரொம்ப குயிக் லேர்னர். இவர் என்ன பண்ணுவார், லாங்கிலேருந்து யாருக்கும் தெரியாமல் இவர் ஒரு மாதிரி ஓரமாக தான் உட்காந்துருப்பார். ஓகே. அவர் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சைலண்ட்டாக பேண்ட் இருப்பார். அவர் ஏன் ஓரமாக உட்காந்துருக்காரு கொடுத்து நல்லா போய் நோண்டுவோம் அவரை. ஏன் ஓரமாக உட்காந்துருக்கீங்க, கம் இங்கே வாங்க அப்படிலாம் நல்லா நோண்டி இருக்கேன். ரேங்கிங் பண்ணியிருக்கீங்க நீங்கள் விஜய் சார். நான் நிறைய நீங்கள் ஏன் உண்மையே இருக்கீங்க இப்படிலாம் கேட்டிருக்கேன். நான் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். அவர் ரொம்ப லாங்கில் இருந்து அவர் அப்சர்வ் பண்ணுவார், எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு மைண்டில் அவர் அந்த அவருக்கு தெரியும்ல டான்ஸ் பேசிக்காகவே. அதான் நான் சொல்ல சினிமா டான்ஸ் அது மைண்ட்லேயே அவர் ஆடிட்டே இருப்பார். நேராக வருவார், ஸ்பாட்டில் வந்து நிற்பார். அதுவுமே சும்மா தான் நடிப்பு. எங்கே ஒரு வாட்டி ஆடி காமின்னு அவர் முன்னாடி எல்லாமே கற்று வச்சுருப்பார். மைண்ட்லேயே ரீட் பண்ணிடுவார். நேராக அசிஸ்டன்ட் வருவாப்புல, ஒரு வாட்டி ஆடுவார் அப்படின்னு போவார். ஒரே டேக்கில் லாஸ்ட் முடிச்சு எல்லாருமே ரொம்ப புரியாது. ஆனால் இவர் அந்த மாதிரிலாம் ஓகே. இதுதான் அவருடைய டேக்கிங். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.